Good evening students. Exercise 5.3 பார்த்தீங்கன்னா first sum பார்க்கலாம். Find the equation of straight line passing through the midpoints of the points line joining 1, -5 and 4, 2. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் மிட் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ரெண்டு லைனை கண்டுபிடிக்கணும். தட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. இது மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாங்க. 1 plus 4 by 2 minus 5 plus 2 by 2 equal to 5 by 2 minus 3 by 2. ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் கேட்டாங்கன்னா ஈக்குவல் ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். Equation of straight line parallel to x-axis. Parallel to x-axis அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், y is equal to b. அதாவது இந்த y-யோட வேல்யூ எடுத்துக்கணும். y is equal to minus 3 by 2. இதை மட்டும் பண்ணால் 2y equal to minus c. இந்த ரைட் சைடு கொண்டாந்தோம்னா 2y plus 3 equal to 0. இதுதான் அந்த லைன். இதுல ரெண்டாவது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் SL ஸ்ட்ரெயிட் ஸ்டார்ட் ஃபார்ம் parallel to y axis. Parallel to y axis. y axis x equal to c. உங்க பாயிண்ட் எடுக்கிறோம். x equal to 5 by 2 மொதல் பண்ணால் 2x into 5 then 2x minus 5 equal to 0. Equation ax plus by plus c equal to 0 மார்க் போட்டுருக்கோம். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் 2 into x minus y plus 5. Find the slope, inclination and intercept. மூணு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் சைட் கொடுத்துட்டாங்கன்னா 2 into x minus y plus 5 equal to 0. ஸோ இந்த லைனில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லோப்பு, இன்க்ளனேஷன், இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து y equal to ms plus மாற்றணும். இப்போ இன்ட்டு பண்ண உள்ளார 2x minus 2y plus 5 equal to 0. y சைடு ஒன்றுன்னா 2x plus 5 equal to 2y. ஸோ இந்த 2ஆல் டிவைட் பண்ணுங்க. இட் implies y equal to 2x plus 5 by 2 வரும். 2 பிரிச்சு கொடுத்தீங்கன்னா 2x by 2 plus 5 by 2 வரும். இது ரெண்டு கேன்சல் ஆனால் y is equal to 1x plus 5 by 2. இதுதான் y is equal to mx plus c என்ற மாடல். இதில் mன்றதா ஸ்லோப்பு, c என்ற இன்டர்செப்ட். ஸோ ஸ்லோப்பு m is equal to 1. ஓகேவா? இன்க்ளைனேஷன் ஏன்னு சொல்லலாம். இன்க்ளைனேஷன்னா ஆங்கிள். அது m is equal to tan theta. m is equal to எவ்வளோங்க? 1. அப்போ tan theta is equal to 1 அப்படின்னா theta is equal to 45 degree. Next, intercept. Intercept அப்படின்னா c. c வேல்யூ என்ன? 5 by 2. ஸோ இதான் இருக்குது ஆன்சர். ஸோ லைனை வந்து ஒய்க்கு மாற்றிட்டு அது y equal to ms plus c இந்த வடிவில் எழுதிட்டு அந்த எம்மோட வேல்யூ கம்பேர் பண்ணி எழுதுறோம், சியோட வேல்யூ கம்பேர் பண்ணி எழுதுறோம். சின்றது இன்டர்செப்ட், எம்ன்றது ஸ்லோப்பு. அந்த ஸ்லோப் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா m is equal to tan theta இன்க்ளைனேஷன் அப்படின்னா இன்க்ளைனேஷன் ஆங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலேயே தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா find the equation of the line with inclination angle
என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இன்க்ளைனேஷன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி அண்ட் இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க -3. அதாவது சி வேல்யூ வந்து -8. நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா, ஸ்லோப் ஃபார்முலா இருந்தோம். ஸ்லோப் அப்படின்னா ஸ்லோப் m is equal to tan theta. இந்த m is equal to tan 30. tan 30 வேல்யூ 1/√3. அப்போ ஃபார்முலா அங்கே இருக்கு, அதே சேம் ஃபார்முலா. y is equal to mx plus c. m ஓட வேல்யூ 1/√3 into x, c ஓட வேல்யூ -3. இப்போ இந்த √3 எல்லாம் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போது எக்ஸு -3√3/√3 வரும். இதெல்லாம் மட்டும் ஒன்றா அகைன் இந்த √3 வந்துடும். அப்போ √3 = x -3√3. இதை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட் எழுதும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் வரணும். அந்த சைடு போனால் எக்ஸு -3√3y √3y -3√3 = 0. x -√3y -3√3 = 0. இதுதான் ஈக்குவேஷன். இதுதான் அந்த ஃபார்மேட் ax + by + c = 0 வரணும். அதுக்காண்டி இந்த மாதிரி மாற்றி வரும். ஓகேவா? 2y தேர்டு முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் ஆஃப் லைன் கொடுத்துருக்காங்க. √3x + 1 - √3 into y = 3. ஸோ இதையும் நம்ம y = mx + c மாற்றணும். ஸோ இதை ரைட் சைடில் கொண்டு போயிருங்க. என்ன வரும்? 1 - √3y = அது சைடு போனால் -√3x + 3. இது மைனஸ் பண்ணிடணும். கீழே கொண்டு போனால் y = -√3x + 3/1 - √3. ஸோ இந்த ரெண்டு டைம் பிரித்து கொடுங்க. y = -√3x / 1 - √3 + 3/1 - √3. நம்மளுக்கு தெரியுதா இந்த ஃபார்மேட். y = mx + c இந்த மாடல். இந்த mன்றது என்ன? ஸ்லோப். m is equal to -√3/1 - √3. இந்த மாதிரி √3 தான் நம்ம காஞ்சியேட் மல்டு பண்ணணும். இதோடைய காஞ்சியேட் 1 + √3 எல்லாம் மல்டு பண்ணுறோம். -√3/1 - √3 மல்டிபிள் 1 + √3/1 + √3. ஸோ ஆக்சுவலாக a + b a - b a2 - b2 வரும். இதனால் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு -√3 -√3 √3 வந்து பார்த்தீங்கன்னா -3 வரும். அதாவது இது a - b a + b a2 - b2. ஓகேவா? அப்போ -√3 - -ங்கிறது 1 - 3 வரும். இது -√3 - 3 -2. மைனஸ் வெளியே அடிச்சோம்னா √3 + 3 கேன்சல் ஆகிடுது. இப்போ என்ன ஆன்சர் ஃபைனலாக? m is equal to 3 + √3/2. ஓகேவா? இந்த ஆன்சர் நம்மளோட. அதே மாதிரி சி அப்படின்னா 3/1 - √3. ஸோ இது கால்குலேட் 3/1 - √3 into 1 + √3 = 1 + √3. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 + 3√3 கீழே மண்ணு இங்கே போட்ட மாதிரி சேம் ஸ்டெப்பு a2 - b2
என்ன வருது 3 + 3√3 அதாவது 1 - 3 வரும் 3 + 3√3 அதாவது -2 இந்த மைனஸ் எது மேலே போட்டுருக்கோம் -3 + 3√3 by 2 3 + 3/2 இதான் ஆன்சர். இப்போ 4th கொஸ்டின் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. ஸோ 5th ஒன் பாருங்க. ஸோ 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ த லைன் த்ரோ -2, 3 and 8, 5 is perpendicular to or y is equal to ax plus 2. இந்த ரெண்டு லைன் பர்பெண்டிகுலர் இருக்குது. இது ஒரு பாயிண்ட் இருக்குன்னா ஏபி இந்த ஒரு லைன் வந்து பர்பெண்டிகுலர் அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன பர்பெண்டிகுலர்னு நம்ம ஸ்லோப் போடுங்க. ஸ்லோப் ஆஃப் த லைன் m1 வச்சுட்டா y2 - y1 x2 - x1. இப்போ y2 - y1 5 - 3/8 -1 +2 இப்போ 2/10 1/5 m1 ஓகேவா. அதுக்கு இரண்டு ஸ்லோப் நம்ம m2 வச்சுக்கலாம். அதாவது இங்கே y = ms + c மாறும். அப்போ mன்றது என்ன இங்கே ஸோ ரெண்டு எப்படி நம்ம பர்பெண்டிகுலர் 2 lines are perpendicular. lines are perpendicular அப்படின்னா அதோடைய ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் -1 m1 × m2 = -1 m1 1/5 into a is equal to -1 ஒரு 5 சேர்க்கணும்னா a is equal to -5 என்றது ஆன்சர். சிம்பிளான சொல்லலாம். ஓகே நீங்கள் அடுத்த பார்த்து இருப்பாங்க.